நமோ புத்தாய. தூய்மையான பேச்சுக்களை பேசுவது அல்லது சிறந்த பேச்சுக்களை பேசுவது என்பதுவே உத்தமமான மங்களமாகும். சிறந்த பேச்சு என்பதற்கு பகவான் புத்தர் சில காரணிகளை வகுத்து தந்துள்ளார். அவற்றில் முதலாவது 4 சிறப்பு காரணிகள்: 1. நல்லதை பேச வேண்டும், கெட்டதை பேசக்கூடாது. 2. தம்மத்தை பேச வேண்டும், அதர்மத்தை பேசக்கூடாது. 3. இனிய சொற்களை பேச வேண்டும், கடுஞ்சொற்களை பேசக்கூடாது. 4. உண்மையை பேச வேண்டும், பொய்யை பேசக்கூடாது. மேலும் 4 விதமான பேச்சுக்களிலிருந்து விலகி இருக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறார். 1. முசாவாதா, பொய் பேசுவதிலிருந்து விலகி இருக்க வேண்டும். 2. பிசுனாவாச்சா, பிரிவினையை உண்டாக்கும் பேச்சுகளிலிருந்து விலகி இருக்க வேண்டும். 3. பருசாவாச்சா, கடுமையான சொற்களை பேசுவதிலிருந்து விலகி இருக்க வேண்டும். 4. சம்பப்பலாப்பா, பயனற்ற வீண் பேச்சுக்களை பேசுவதிலிருந்து விலகி இருக்க வேண்டும். மேலும் பகவான் புத்தர் 6 விதமான பேச்சுக்களை வரையறுத்து கூறியுள்ளார். 1. ஒரு பேச்சு பொய்யானதாகவோ தவறானதாகவோ பயனற்றதாகவோ மற்றும் மற்றவர்களால் வரவேற்க முடியாததாகவோ ஏற்றுக்கொள்ள முடியாததாகவோ இருந்தால் அத்தகைய பேச்சுக்களை பேசக்கூடாது. 2. ஒரு பேச்சு மற்றவர்களால் வரவேற்கக்கூடியதாகவும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் இருந்தாலும் கூட அது பொய்யானதாகவோ தவறானதாகவோ பயனற்றதாகவோ இருந்தால் அத்தகைய பேச்சுக்களையும் பேசக்கூடாது. 3. ஒரு பேச்சு உண்மையானதாகவும் சரியானதாகவும் இருந்தாலும் கூட அது பயனற்றதாகவோ மற்றவர்களால் வரவேற்க முடியாததாகவோ ஏற்றுக்கொள்ள முடியாததாகவோ இருந்தால் அத்தகைய பேச்சுக்களையும் பேசக்கூடாது. 4. ஒரு பேச்சு உண்மையானதாகவும் சரியானதாகவும் மற்றும் மற்றவர்களால் வரவேற்கக்கூடியதாகவும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் இருந்தாலும் கூட அது பயனற்றதாக இருந்தால் அத்தகைய பேச்சுக்களையும் பேசக்கூடாது. 5. ஒரு பேச்சு மற்றவர்களால் வரவேற்க முடியாததாக மற்றும் ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருந்தாலும் கூட அது உண்மையானதாகவோ சரியானதாகவோ பயனுள்ளதாகவோ இருந்தால் அத்தகைய பேச்சுக்களை பேச வேண்டும். 6. ஒரு பேச்சு உண்மையானதாகவும் சரியானதாகவும் பயனுடையதாகவும் மற்றும் மற்றவர்களால் வரவேற்கக்கூடியதாகவும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் இருந்தால் அத்தகைய பேச்சுக்களை பேச வேண்டும். அதுவே உத்தமமான மங்களமாகும். நமோ புத்தாய.